இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் காவலர் பணிக்கான எழுத்துத் தேர்வு 5 மையங்களில் 1775 பேர் எழுதினர். காரைக்காலில் மருத்துவக் கல்லூரி துவங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முதல்வர் ரங்கசாமி தகவல். புதுச்சேரியில் கூட்டணி குறித்து திமுக அமைத்த குழுவுடன் தான் பேச்சுவார்த்தை. விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. கமலஹாசன் உரைக்கு கோனார் உரை தேடிக்கொண்டிருக்கும் நிலையில்தான் பாஜகவினரின் தமிழ் ஞானம் உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் திமுக அமைத்துள்ள குழுவுடன் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஜி.என். பாளையம் பகுதியில் அமைந்துள்ள குழந்தை முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா முன்னிலையில் நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அகில இந்திய அளவில் விவசாயிகளுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட சட்டங்களுக்கு எதிராக இடதுசாரிகள் சார்பில் நடைபெறும் பொது வேலை நிறுத்தம் மற்றும் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்த திட்டத்தையும் அறிவிக்காததை கண்டித்து பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெறும் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கிறது. அமெரிக்காவுடன் இந்திய அரசு மேற்கொண்டுள்ள ஒப்பந்தம் இந்திய மக்களுக்கு எதிரானது. இதனால் விவசாய மக்கள் பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாய சங்க தலைவர்கள் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். அந்த கோரிக்கைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு தெரிவிக்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் சதிவேலைக்கு இந்திய பிரதமர் மோடி பலியாகிவிட்டார். இந்திய நாட்டு மக்களின் நலன்களை விட கார்ப்பரேட்டுகளின் நலன்களே இந்த ஆட்சியாளர்களுக்கு முதன்மையாக உள்ளது என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை இந்திய மக்கள் அனைவரும் எதிர்க்கிறார்கள். எனவே மோடி இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறேன். தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்று செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் அளித்த திருமாவளவன், இது திரும்ப திரும்ப யூகமான ஒரு கேள்வி. இதற்கு நான் பலமுறை பதிலளித்துவிட்டேன். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு சமூகத்தின் மீதும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. பாமக ஏற்கனவே எடுத்துள்ள சோசியல் என்ஜினியரிங் என்ற நிலைப்பாட்டால்தான் நாங்கள் 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டியிருந்தது. அந்த முடிவை தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் மேற்கொண்டு கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை என்றார். தொடர்ந்து தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க உதவாது என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியது குறித்து கேட்டதற்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பில் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார். அது போதும் என்று நான் நம்புகிறேன். கமலஹாசன் கொடுத்த பதிலடியை தாங்க முடியாமல் பாஜகவினர் கதறுகின்றனர். வாய்க்கு வந்ததை சொல்லி பிதப்பிக் கொண்டிருக்கின்றனர். கமல்ஹாசன் உரைக்கு கோனார் உரை தேடிக் கொண்டிருக்கின்றனர். அவ்வளவுதான் அவர்களுடைய தமிழ் ஞானம். உரை நடையை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு கோனார் உரையை தேடும் அளவிற்கு தமிழை பற்றி எந்த புரிதலுடன் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை இடங்கள் என்பது குறித்து பேச்சுவார்த்தையில் தெரிய வரும் என்றார். மேலும் தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் கூட்டணிக்கு திமுக தலைமை வகிக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட மதசார்பற்ற கூட்டணிதான் புதுச்சேரியிலும் உள்ளது. புதுச்சேரியில் தோழமை கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு குழுவை கடந்த காலத்தில் திமுக தான் அமைத்தது. இப்போதும் திமுக நியமித்த அந்த குழுதான் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் ஒரு சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் முடிவு செய்வோம். புதுச்சேரியில் யார் தலைமை வகிக்கிறார்கள் என்பது சூழலை பொறுத்து முடிவு செய்வார்கள். ஆனால் எதுவாக இருந்தாலும் இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிதான். அதில் நாங்கள் இணக்கமான முடிவை மேற்கொள்வோம் என்றார். புதுச்சேரியில் காவல்துறையில் காலியாக உள்ள 148 காவலர் பணிக்கான எழுத்துத் தேர்வு இன்று 5 மையங்களில் நடைபெற்றது. இந்த தேர்வினை 1775 நபர்கள் எழுதினர்.
புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 207 காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி அரசின் நிர்வாக அனுமதி பெற்றது. அதன்படி 148 காவலர் பணியிடங்களை நேரடி தேர்வு மூலமாகவும் 49 காவலர் பணியிடங்கள் ஊர்காவல் படையினர் கொண்டும் 10 பணியிடங்களை கருணை அடிப்படையில் பணியமர்த்த ஆணை பெறப்பட்டது. இதற்காக நேரடி தேர்வு விண்ணப்பிக்க கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை இணையவழி மூலமாக பெறப்பட்டு அதில் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு உடல் தகுதி தேர்வு வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. மேலும் உடல் தகுதி தேர்வில் தகுதி பெற்றவர்கள் இன்று எழுத்து தேர்வு எழுதினர். அதன்படி முதல் நாள் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், 2ஆம் தாள் மதியம் 2:30 மணி முதல் 4:30 மணி வரையிலும் நடைபெற்றது. 148 காவலர் காலி பணியிடத்திற்கு 1775 பேர் தேர்வு எழுதினர். காரைக்காலில் அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் 2018, 2019 ஆண்டுகளில் படித்து முடித்த இளநிலை மருத்துவர்கள் 279 பேர், முதுநிலை மருத்துவர்கள் 51 பேர் உட்பட மொத்தம் 330 பேருக்கு பட்டங்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு தொடங்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. காரைக்காலில் அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மருத்துவ படிப்பு முடிக்கும் மாணவர்கள் கிராமப்புறங்களிலும் பணியாற்ற வேண்டும் என்றார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரமேஷ், சுகாதாரத்துறை செயலர் யாசின் முகமது சௌத்ரி, சுகாதாரத்துறை இயக்குனர் மருத்துவர் செவ்வேல், புதுச்சேரி அரசு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் உதயசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் 2,50,00,000 மதிப்புள்ள திருமண மண்டபத்தை போலி பத்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு செய்யும் தமிழ்நாடு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆதரவாளர்கள் மீதும், அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் தவளக்குப்பம் ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் எஸ்ஐ முருகானந்தம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர் டிஜிபியை சந்தித்து புகார் மனு அளித்தார். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த அபிஷேகப்பாக்கம் பாரதிதாசன் வீதியை சேர்ந்தவர் பிருத்திவிராஜ். அவரது சிறிய தந்தை ஜெயபாலன். இவருக்கு சொந்தமாக மீனாட்சி சிவபாக்கியம் என்ற திருமண மண்டபம் தவளக்குப்பத்தில் உள்ளது. ஜெயபாலனுக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லாததால் அந்த திருமண மண்டபத்தை பிருத்திவிராஜிடம் விற்பதற்கு 2009ஆம் ஆண்டு விற்பனை மாற்று உடன்படிக்கை ஒப்பந்தம் தயார் செய்யப்பட்டு 75 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டார். அன்று முதல் இன்று வரை பிருத்திவிராஜ் பராமரிப்பிலேயே இந்த திருமண மண்டபம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஜெயபாலன் இறந்துவிடவே அதே பகுதியை சேர்ந்த தங்கராசு என்பவர் அந்த திருமண மண்டபத்தை ஜெயபால் தன்னிடம் விலைக்கு வாங்கியதாக போலி பத்திரத்தை தயார் செய்து உரிமை கொண்டாடி உள்ளார். இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. மேலும் கடந்த 29/7/2025 தங்கராசு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மண்டபத்தில் அத்துமீறி நுழைந்து பிருத்திவிராஜ் மற்றும் உறவினர்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தனர். இது சம்பந்தமான வழக்கு தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் நேற்று முன்தினம் மதியம் தங்கராசு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீண்டும் திருமண மண்டபத்தின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பொருட்களை சேதப்படுத்தியதுடன் மண்டபத்தை ஆக்கிரமித்தனர். இது சம்பந்தமாக பிருத்திவிராஜ் டிஜிபியை சந்தித்து புகார் மனு அளித்தார். அந்த மனுவில் தனது மண்டபத்தை போலி பத்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு செய்து தனக்கு தான் சொந்தம் என்று தங்கராசு மற்றும் அவர் ஆதரவாளர்கள் தன்னை மிரட்டி ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். இதற்கு தமிழ்நாடு அதிமுக முன்னாள் அமைச்சர் சம்பத்தும் அவருடைய மகன் பிரவீனும் தான் காரணம். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட தங்கள் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுக்கு எதிர்பார்ப்புக்கு ஆதரவாக செயல்படும் ஆய்வாளர் ஆறுமுகம், எஸ்ஐ முருகானந்தம் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 4 பேரிடம் ரூபாய் 4.51 லட்சம் ஆன்லைன் மோசடி குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். வெளியனூரை சேர்ந்த பெண்ணின் வங்கிக் கணக்கிலிருந்து அவரது அனுமதியின்றி மர்ம நபர்கள் ரூபாய் 4 லட்சம் எடுத்து ஏமாற்றியுள்ளனர். இதேபோல் அரியூரை சேர்ந்தவர் வங்கிக் கணக்கிலிருந்து 40,611, முதலியார்பேட்டை பெண் 7,700,
லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் 3317 என 4 பேர் மோசடி கும்பலிடம் 4,51,628 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார். நெல்லித்தோப்பு பெரியார் நகர் மன்ற தலைவர் ஜான் பீட்டர் ஏற்பாட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் இணை பொருளாளர் அயூப் கான் உள்ளிட்ட நிர்வாகிகள் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் கிரிக்கெட் சங்கம் நடத்தும் 16வது T20 கிரிக்கெட் லீக் கம் நாக் அவுட் போட்டிகள் புதுச்சேரி ஓரிமேடு டோல்கேட் அருகில் உள்ள மொரட்டாண்டி கிரிக்கெட் மைதானத்தில் துவங்கியது. புதுச்சேரியில் உள்ளூர் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடும் இந்த தொடரில் புதுச்சேரியில் சிறந்த கிரிக்கெட் அணிகளான புதுச்சேரி காவல்துறை கிரிக்கெட் அணி, வழக்கறிஞர்கள் கிரிக்கெட் அணி, ஜிப்மர் கிரிக்கெட் அணி மற்றும் புதுச்சேரியில் தலை சிறந்த கிரிக்கெட் அணிகள் விளையாடுகின்றன. இந்த போட்டியில் முதல் பரிசாக ரூபாய் 20,000, இரண்டாவது பரிசாக ரூபாய் 10,000, மூன்றாவது பரிசாக ரூபாய் 7,000, நான்காவது பரிசாக ரூபாய் 5,000 கோப்பைகளுடன் வழங்கப்படுகிறது. மேலும் சிறந்த பேட்ஸ்மேன், சிறந்த பந்து வீச்சாளர், சிறந்த ஆல்ரவுண்டர் ஆகியோருக்கும் பரிசு கோப்பைகள் வழங்கப்பட உள்ளது. முதல் போட்டியில் உப்பளம் ராயல் ரேஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணியும் லாஸ்பேட்டை ஆல்வின் கிரிக்கெட் அணியும் மோதியது. போட்டியை சிவானி கிளினிக் காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் சரவணகுமார் துவக்கி வைத்தார். டாஸ் வென்ற ஆல்வின் கிரிக்கெட் அணி முதலில் களமிறங்கியது. அந்த அணி 20 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 152 ரன்கள் எடுத்து அந்த அணியின் செந்தில்குமரன் 31 ரன்கள், ஸ்டீபன் 33 ரன்களும் எடுத்தார்கள். ராயல் ரேஞ்சர்ஸ் அணியின் அந்தோனி 3 விக்கெட்டுகளும், அஜய் மற்றும் ராஜேந்திரன் தலா 2 விக்கெட்டுகளும் எடுத்தார்கள். பின்பு களமிறங்கிய ராயல் ரேஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணி 12 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ராயல் ரேஞ்சர்ஸ் அணியின் கவி 37 பந்துகளில் 3 பவுண்டரி மற்றும் 9 சிக்சர்களுடன் 80 ரன்கள் குவித்தார். கணேஷ் 37 ரன்கள் எடுத்தார். ஆல்வின் கிரிக்கெட் அணியின் குமரன் 2 விக்கெட்டை வீழ்த்தினார். உப்பளம் ராயல் ரேஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ராயல் ரேஞ்சர்ஸ் அணியின் கவி ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார். தொடர்ந்து நடந்த இரண்டாவது போட்டியில் தவளக்குப்பம் சேலஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணியும் சேலிமேடு கிரிக்கெட் அணியும் மோதியது. முதலில் களமிறங்கிய தவளக்குப்பம் சேலஞ்சர்ஸ் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்கள் எடுத்து அந்த அணியின் கார்த்திக் 45 ரன்களும், கிரி 32 ரன்களும், திவாகர் 33 ரன்களும், யுவராஜ் 20 ரன்களும் எடுத்தனர். சேலிமேடு அணியின் மனோஜ் 2 விக்கெட் எடுத்தார். பின் களமிறங்கிய சேலிமேடு கிரிக்கெட் அணி 15 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து 117 எடுத்து தோல்வி அடைந்தது. அந்த அணியின் வீரராகவன் 31 ரன்கள் எடுத்தார். சேலஞ்சர்ஸ் அணியின் கோபால் 4 விக்கெட்களும், இளைய பெருமாள் 3 விக்கெட்களும் எடுத்தார்கள். சேலஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணி 52 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இது போட்டியில் தவளக்குப்பம் சேலஞ்சர்ஸ் அணியின் கார்த்திக் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். நிகழ்ச்சியில் தொடரின் கமிட்டி சேர்மன் சந்திரசேகர், நிர்வாகிகள் ராம், முத்து, விக்கி, அஜய் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நமது மக்கள் கழகத்தின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி அலுவலகம் திறப்பு விழா நமது மக்கள் கழக தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு திருக்கரங்களால் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் திருக்கோவிலிலிருந்து ஊர்வலமாக சென்று நமது மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான விநாயகம் முன்னிலையில் கட்சிக் கொடி ஏற்றப்பட்டு அலுவலகம் திறக்கப்பட்டது. மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் நமது மக்கள் கழக துணைத் தலைவர் சீதாராமன், துணை பொதுச் செயலாளர் சுந்தர், பொருளாளர் செல்வம் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞர் அணி தலைவர் ரகு, தொழிலதிபர் ரஞ்சித்குமார் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக நிர்வாகிகளும், பிரமுகர்களும், மகளிர்களும், இளைஞர்களும், தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த முக்கிய பெரியோர்களும், தாய்மார்களும் பலர் பெரும் திரளாக கலந்து கொண்டனர்.
அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் ஏலாக்குறிச்சியில் அமைந்துள்ள அடைக்கல மாதா திருத்தலம் புதுப்பிக்கும் மற்றும் புனரமைக்கும் பணிக்காக நன்கொடை கோரி பங்குத்தந்தை தங்கசாமி லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து கோரிக்கை கடிதம் வழங்கினார். உடன் உப்பளம் தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சியின் உப்பளம் தொகுதி நிர்வாகிகள் லட்சுமணன், அலெக்சாண்டர் ஆகியோர் இருந்தனர். விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் மாணிக்க விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். செல்லபெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் 40 ஆண்டுகள் நிறைவையொட்டி மாணிக்க விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. பள்ளி தாளாளர் செல்வ கணபதி MP தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாஷ்நாதன் பங்கேற்று 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வில் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற உறுதுணையாக பணிபுரிந்த அனைத்து CBSE ஸ்டேட் போர்டு பள்ளி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் விருதுகள் வழங்கி கௌரவப்படுத்தினர். பள்ளி முதன்மை முதல்வர் பத்மா விவேகானந்தா கல்வி குழுமத்தின் 40 ஆண்டுகால பயணத்தின் முக்கிய நிகழ்வுகள் குறித்து பேசினார். பள்ளி முதல்வர் கீதா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவில் விவேகானந்தா பள்ளியில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். விவேகானந்தா கல்வி குழுமத்தின் விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி, செல்லபெருமாள்பேட்டை, ஐயங்குட்டிபாளையம் விவேகானந்தா வித்யாலயா CBSE பள்ளி, விவேகானந்தா கல்வியியல் கல்லூரி, விவேகானந்தா செவிலியர் கல்லூரியில் இருந்து மாணவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விவேகானந்தா கல்வி குழுமத்தின் உறுப்பினர் மகாலட்சுமி நன்றியுரை ஆற்றினார். திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சுவாமி தரிசனம் செய்தார். காரைக்கால் அடுத்த உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் தமிழக அதிமுக முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு உள்ளதாகவும் 2026 தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆள வேண்டும், தமிழ்நாட்டு மக்கள் வாழ வேண்டும் என தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றி கழகம் வருகையால் அதிமுக கூட்டணிக்கு வாக்கு வங்கி குறையுமா என கேள்வி எழுப்பியதற்கு, தமிழக வெற்றி கழகத்தால் அதிமுகவுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என தெரிவித்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சூரியகாந்தி நகர் பகுதியில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழையில் சில்வேஸ்தரு என்பவரது வீடு சேதமடைந்த நிலையில் வீட்டை சரி செய்ய நிதி உதவி கோரி லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை சில்வேஸ்தரு நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்த நிலையில் உடனடியாக சில்வேஸ்தருவுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கி உதவினார் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். உடன் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி இருந்தார். காரைக்கால் பகுதியில் பல்வேறு இடங்களில் காணாமல் போன 10 லட்சம் மதிப்பிலான 50க்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த செல்போன்களை மீட்டு மக்கள் மன்றத்தில் SSP லட்சுமி சௌஜன்யா உரியவர்களிடம் ஒப்படைத்தார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் மக்கள் மன்றம் காரைக்கால் போக்குவரத்து காவல் நிலைய வளாகத்தில் SSP லட்சுமி சௌஜன்யா தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு புகார் மனுக்களை அளித்தனர். மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் தவறவிட்ட திருடு போன 50க்கும் மேற்பட்டவர்களின் சுமார் 10 லட்சம் மதிப்பிலான செல்போன்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் இன்சூரன்ஸில் பணம் கட்டி நிரவி பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் புகார் கொடுத்தனர். இதில் முதியவர் தன் 2 மகள்களின் பெயரில் போட்ட இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கவில்லை என்று கண்ணீருடன் புகார் கொடுத்தார். உடனடியாக புகாரை விசாரித்து வழக்கு பதிவு செய்து பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று போலீசாருக்கு உத்தரவிட்டார். காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் தர்கா 203ஆம் ஆண்டு கந்தூரி விழா முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார சந்தனக்கூடு ஊர்வலம் நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் அவர்களின் 203ஆம் ஆண்டு கந்தூரி விழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலம் நேற்று இரவு 11 மணிக்கு புறப்பட்டு
முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து இன்று அதிகாலை தர்காவை வந்தடைந்தது. சந்தனக்கூடு ஊர்வலத்தில் கண்ணாடி பல்லக்கு, சாம்பிராணி சட்டி பல்லக்கு மற்றும் பல அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து வந்தன. கந்தூரி விழாவை முன்னிட்டு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் 200க்கும் மேற்பட்ட புதுச்சேரி மற்றும் காரைக்கால் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மேலும் மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் கந்தூரி விழா சந்தனக்கூடு நிகழ்ச்சியில் நாகை, திருவாரூர் மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்திலிருந்து அனைத்து மத மக்களும் கலந்து கொண்டனர். மின்சார விபத்தில் உயிரிழந்த இளைஞர் குடும்பத்திற்கு எல்ஜேகே தலைவர் நிதி உதவி. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்ற இளைஞர் பிளம்பர் தொழிலில் ஈடுபட்டு வந்தவர். கடந்த வாரம் வேலை செய்து கொண்டிருந்த இடத்தில் எதிர்பாராத விதமாக மின்சார தாக்கம் ஏற்பட்டதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இவ்விபத்தறிந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மரணமடைந்த சஞ்சயின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். துயரத்தில் உள்ள பெற்றோருக்கு தனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்ததுடன் குடும்பத்தின் அவசர தேவைக்காக நிதி உதவியும் வழங்கினார். உடன் ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், இணை பொருளாளர் ஆயுப் கான் இருந்தனர். பொதுமக்களுக்கு ஆரோக்கியம், சீரான வாழ்க்கை, அன்பு, தன்னலம் இல்லாத சேவை ஆகியவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வருகின்ற 22ஆம் தேதி மாரத்தான் ஓட்டம் மற்றும் சைக்கிள் பயணம் நடத்த உள்ளதாக ஸ்ரீ சத்ய சாயி சேவை நிறுவனம் நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீ சத்ய சாயி சேவை நிறுவன மாநில தலைவர் ராகவேந்திரன் கூறும்பொழுது, மனிதநேயம், அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு பாராட்டுதல், அனைவரையும் இறைவனாக பாவித்து சேவை செய்தல் என்பவைகளை அடித்தளமாக கொண்டு ஸ்ரீ சத்ய சாயி சேவை நிறுவனம் உலகளாவிய அளவில் ஆன்மீக தொண்டுகளை செய்து வருகிறது. இனம், மதம், மொழி, நாடு எனும் வரையறைகளை கடந்து ஆரோக்கியம், சீரான வாழ்க்கை, அன்பு, தன்னலம் இல்லாத சேவை இவற்றை பற்றி இளைய சமுதாயத்தினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஸ்ரீ சத்ய சாயி சேவை நிறுவனம் மற்றும் ஃபிட் இந்தியாவுடன் இணைந்து மாரத்தான் மற்றும் சைக்கிள் பயணத்தை நடத்துகிறது. புதுச்சேரியில் வருகின்ற 22ஆம் தேதி பழைய துறைமுக வளாகத்தில் இருந்து நடைபெறும் மாரத்தான் ஓட்டத்தில் 15 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்கள் பங்கு பெறலாம் என்று தெரிவித்தனர். மாரத்தான் ஓட்டத்தில் பங்கு பெற விரும்புபவர்கள் பதிவு செய்யும் வகையில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், கல்லூரிகள் மற்றும் வீதிகள் தோறும் துண்டு பிரசுரங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அதில் உள்ள QR கோடை பயன்படுத்தி தங்கள் மாரத்தான் ஓட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இலவசமாக டி-ஷர்ட், மெடல், காலை சிற்றுண்டி மற்றும் சான்றிதழ் ஆகியவை வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்த அவர், நாடு முழுவதும் 60 இடங்களில் மாரத்தான் ஓட்டம் நடைபெறுகிறது. அதில் 38வது இடமாக புதுச்சேரியில் நடைபெறுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். பேட்டியின் பொழுது ஸ்ரீ சத்ய சாயி சேவை நிறுவன நிர்வாகிகள், சத்ய சாயி அறக்கட்டளை உறுப்பினர்கள் கிஷோர், சென்னை மற்றும் தென்கிழக்கு மாவட்ட தலைவர் உபேந்திர சாய், மாநில சேவை ஒருங்கிணைப்பாளர் சர்வேஸ்வரன், சத்ய சாய் நிறுவனங்கள் மாவட்ட தலைவர் மூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் காவலர் பணிக்கான எழுத்துத் தேர்வு 5 மையங்களில் 1775 பேர் எழுதினர். காரைக்காலில் மருத்துவக் கல்லூரி துவங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முதல்வர் ரங்கசாமி தகவல். புதுச்சேரியில் கூட்டணி குறித்து திமுக அமைத்த குழுவுடன் தான் பேச்சுவார்த்தை. விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.